ஏன் இத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க? டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தோம். சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. பாத்தியம்மா என் பையன் எப்படி கிடக்குறான்னு. டேய், உன்னை இப்படிலாம் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலடா. சார், அவருக்கு ஒன்றும் ஆகாது சார். சீக்கிரமே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க வேணா பாருங்க. சத்யா. நீ பக்கத்துல இருக்கிறதாம்மா இப்ப எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. பிரபு முருகா, நீதான் புள்ளைய காப்பாற்றணும். முருகா, நன்றி நன்றி. என் பிள்ளைய கண்ணு முழிக்க வச்சுட்டியப்பா. ராஜா, அப்பாடா. டாட், சாரி டாட். ஐயோ, என்னையா இதுக்கெல்லாம் போய் சாரி கேரின்னு பேசிட்டு இருக்க? இல்லை டாட், நான் உங்ககிட்ட சத்யா கிட்ட சாரி கேட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். என்னால் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு டாட். ஐம் சாரி டாட். அவங்க இன்னும் கோவமாக தான் டாட் இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ண வேணாடா ராஜா. சத்யா உன்னை மன்னிச்சிட்டா. அவ இங்கதான் இருக்கிறா, அவனை பார்க்க வந்திருக்கிறா. என்ன? பாத்தீங்களாங்க, அவன் கண்ணு முழிச்சதும் யாரை பத்தியும் எதை பத்தியும் கேட்கல. உங்ககிட்ட சாரி கேட்கலன்னு தான் ஃபீல் பண்றான். அவனை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களேங்க. சும்மாறா. நீங்க பேசினதுல எதுவுமே தப்பு இல்லை. எல்லாம் நாங்க நடந்துகிட்டது தான் தப்பு. சாரிங்க. ஐயோ, சாரி எல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் உனக்கு முழுசா குணமாகல. இந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட வேணாம். சார், நீங்களாவது சொல்லுங்க சார். ஆமாண்டா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாருடா.
தேங்க்ஸுங்க. டேட், மம்மிங்க? வீட்ல இத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லலடா. நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சா உங்க அம்மா எப்படா தாங்கிக்குவா? அதான் நீ ஹைதராபாத்துக்கு பிசினஸ் விஷயமா போயிருக்கிறன்னு போய் சொல்லிட்டேன். இங்க சத்யா யாரு? நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. என்னையா? ஆமா, வாங்க. ஏன் பேஷண்ட சுத்தி இத்தனை பேர் நிக்கிறீங்க? கிளம்புங்க முதல்ல. சார் நீ நீங்க போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். நான் கூட வரவா? இல்ல வேணாம் சார். சரிம்மா. டேய், போயா. எப்படி தூங்குறான் பாரு குள்ள பூதம். டேய் டேய் சசி, எந்திரா. என்னாச்சு? சசி, என்னாச்சு? என்ன? வாட்டர். இரு. இந்தா. சொல்லுமா, இதோ வந்துடுறேன். சரி. இந்தா ஃப்ரூட்ஸ். ஹாய் டாட். யாரு சார் போன்ல? இவ அம்மா தாமா கால் பண்ணியிருந்தா. எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. ஆமாப்பா. மம்மி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓ டாட், மம்மி. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சார் நான் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் வேணா கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? ஆமா சார், நீங்க உங்க வீட்டுக்கு போலனா வீட்டுக்கு பதில் சொல்லணும். இந்த குள்ள பூதத்துக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. குள்ள பூதமா? இவனா? ஆமா சார், நான் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். ரொம்ப கரெக்டான பேர் வச்சிருக்கிறம்மா. ஆளும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கா. எப்படி தூங்குறான் பாருங்க டாட். சத்யா, உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க இருந்து பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. ஐயோ சார், எனக்கு ஒரு சிரமமும் இல்ல சார். நான் இப்ப போலனாலும் என்னை தேடுறதுக்கு யாருமே இல்ல சார். யாருமே இல்லையா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் இங்க இருந்து போனாலும் ஒர்க் ஷாப்ல தான் தங்க போறேன். அதனால நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ தனியா எப்படிமா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகேம்மா. நீ சொல்றது கரெக்ட் தான், நீயே பாத்துக்கோ. குள்ள போதும், வா வா, வீட்டுக்கு போலாம். டாட், யூ டூ? எஸ். வை? ஏன்னா இந்த பேரு தான் உனக்கு மேட்சிங்கா இருக்குது. என்னங்க ஆபரேஷன் பண்ண தலைங்க இப்படி டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சா எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா?
சாரி சாரி சாரி, தெரியாம தட்டிட்டேன். ம் ம் போதும். மாத்திரை. ஆஹா. அப்பா அப்பா ஆ போயிடுச்சுங்க. தேங்க்ஸுங்க. ஆ அப்பா ஆ ஆ ஏங்க அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் படுப்பேன். அது எப்படி? சரி நீ போயிட்டு வா. ஆ ம் ஆ வா. ஆ ஐயோ ஆ ஆ ஆ. ஏங்க இந்த காலை வச்சுட்டு எப்படிங்க? ஐயோ சாரி, நான் இதை யோசிக்காம சொல்லிட்டேன். சரி நீ வா. ஆ ம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறனோ? இல்ல இல்ல வா. ஆ ஆ ஆ ஆ காலு காலு ஆ ஆ ஆ ஓகேங்க. பாத்து. ஆ ஆ எத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிருப்ப? இந்த 2 நாள் உன்னை படாத பாடுபடுத்தி இரிட்டேட் பண்ண போறேன். ம். ஆ ஆ ஐயோ ஐயோ, பாத்து பாத்து. ஏங்க உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? சச்சா ஏன் வாயை உடைச்சிட்டாங்களா? யாரா? ஐயோ அம்மா, காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஐயோ அம்மா, டேய் வலிக்குதே. யாரா அவன்? நல்ல காட்டேருமோ மாதிரி, அதுவும் நம்ம பர்மிஷன் இல்லாம நம்ம ரூம்குள்ளே வந்திருக்கான். ஓ, காட்டு அருமையா? ஆமா. நான் டாக்டர். டாக்டரா? யோ என்ன ஆச்சு உனக்கு? நல்ல அலாவுதீன் அற்புத விளக்குல வர ஆலம்பனா பூதமே ஆயிட்ட. ஆலம்படா பூதமா? எஸ் எஸ். அட பாவிகளா, நான் பாட்டுக்கு கம்பவுண்டரா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன்யா. என்ன டாக்டர் வேஷம் போட வச்சு கடைசியில பேசுறா மாத்திட்டீங்களேயா. ஐயோ அம்மா, மண்டில அடி பண்ணுது, மயக்கமா வருது. ஐயோ மயக்கம் வருது. அம்மா. என்னடா நடக்குது இங்க? நடந்தது கேட்டு என்ன செய்ய போற? இனிமே நடக்க போறது கேளு. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. ஏன்டா? ரவுடி பேபி கிட்ட போய் எல்லா டிராமாவும் தெரிஞ்சு போச்சுடா. டேய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. ரவுடி பேபிக்கு ரவுடி பேபிக்கு நம்ம பண்ணதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சு போச்சுடா. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒழுங்கா சரியா சொல்றா. புரியுற மாதிரி நான் சொல்றேன்.
நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இப்போ உன் மேல எந்த கோவமும் இல்லை. நான் அப்படியெல்லாம் பேசிருக்கவே கூடாது. அது தப்புன்னு நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள நீ இப்படி ஒரு டிராமா பண்ணிட்ட. இனிமே இந்த மாதிரி எதுக்காகவும் இப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் எவ்வளவு பதறி போட்டேன் தெரியுமா? பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. டேய் சசி, சத்யா என்ன மன்னிச்சிட்டாங்க. ஹலோ தம்பி சாஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு இப்ப? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பார்த்தா முறைக்கிற மாதிரி தெரியுது. தயவுசெய்து இனிமே இந்த பக்கம்லாம் வராதீங்க. சத்யா உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கா. ஏன் மேலையா? என்னங்க கோவம்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ஆக்சிடென்ட் ஏமாத்துனீங்களா? அதான். இல்லையே. அதுக்கு என் மேல ஒரு கோவமும் இல்லைன்னு சொன்னாங்களே. அப்போ நாங்க போய் சொல்றோமா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சரி, அவங்க எங்க? நான் டைரக்டா அவங்க கிட்டே பேசிக்கிறேன். சத்யால எங்க இல்ல. சரி, எங்க போயிருக்காங்க? எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வரத்துக்கு ராத்திரியாவும், நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி. என்ன ஒரு மாதிரியா பேசுறானுங்க? ம், சத்யா வேற கோவமா இருக்கான்னு சொல்றானுங்க. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. டேய், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவங்க தானே சொன்னாங்க உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் இவனுக்கு இப்படி சொல்றானுங்க? ஒன்றும் புரியலடா. ஏறு. டேய், யாரா அவன்? என்னடா? சரி சரி. யோ, வண்டி அடியா. யோ, வண்டி அடியா. யோ, என்ன ஆச்சு? சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். டேய், ஆ? என்னன்னு போய் பாருடா. யோ, நான் வந்தேன்னா அவ்வளவுதான். ஆளை பாரு, நல்ல குரங்கு வித்த காட்டுற மாதிரி. யோ, வண்டி அடியா, நாங்க போக வேணாம். வண்டி ரிப்பேர் சார், மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன், வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்சம் தள்ளி விடுங்க தள்ளி சார். விடணுமா? ஆமா சார். யோ, தள்ளில விட முடியாது. நாங்க ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிடுறோம். மாப்ள, எடு மாப்ள. டேய் லூசு, பின்னாடி தான் வண்டி நிக்குதுல்ல, எப்பறம் ரிவர்ஸ் எடுப்ப? இப்ப பாரு ப்ரோ, வந்து உங்க வண்டி எடுத்தீங்கன்னா நாங்க கார் எடுத்துட்டு அப்படியே போயிடுவோம்.
அதெல்லாம் இருக்க முடியாது மாப்பிள்ள முறைக்கிறானுங்க மாப்பிள்ள. தலையை எழுத்து வா போய் வாங்க தள்ள. சார், கொஞ்சம் தள்ளுங்க சார். கண்டிப்பா தள்ளுமா? ம் தள்ளு 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 தள்ளு. ஆமா ஒழுங்கா தள்ளுறா. தள்ளுறேன். ஐயோ முடியல மாப்பிள்ள. ம் இப்போ என்னடா பண்றது? அவனுங்களை வந்து ஹெல்ப் பண்ண சொல்றா. தம்பி சார் வந்து கொஞ்சம் வண்டியை தள்ளி விட்டீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். எங்களுக்கு வேலை இருக்கு சார். வரோம். வேலை இருக்குன்றானுங்க. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். யோ இரியா, ஆ, அங்க போய் தள்ளுறா. ஆ. தள்ள முடிச்சா தள்ள மாட்டோம். ஆளை பாரு. டேய் மாறா அவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுண்டா. போடா. போக மாட்டேங்குது. சார் நவரும் நாங்கள் தள்ளுறோம். தள்ளு. ம் ஆ, இப்படி வாங்க. போங்க சார், நான் பார்த்துக்குறோம். சரி வாடா. தள்ளுங்க. சார் நீ கிளம்புங்க சார். சார் நீ கிளம்புங்க சார். தள்ளு நீங்க ரொம்ப கிளம்புங்க, thanks. நீங்க கிளம்புங்க. சார். நீ கிளம்புங்க சார். ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. நீ கிளம்புங்க சார். சார் நீங்க வண்டி எடுத்துங்க, வண்டி எடுங்க. தேங்க்ஸ் தம்பி சார். போங்க போங்க. அமுல் பேபி ஹாய். 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 ஓய் என்ன பார்க்க தானே வந்த? ம் அப்புறம் என்ன பார்க்காம அப்படியே கிளம்பி போற? இல்ல உங்களை பார்க்க தான் வந்தேன். பட் தம்பி சார் தான் நீங்க வரத்துக்கு நைட் ஆகும்னு சொன்னாங்க. அதான். எவன்டா நான் வர நைட் ஆகும்னு சொன்னது? நான் தான் சொன்னேன். எதுக்கு? இல்லை அது நைட் ஆகும் நினச்சேன், அதான் சொன்னேன். ஏண்டா இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு நைட் ஆகுமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க இவன் மேல கோவமா இருக்கீங்கன்னு வேற சொன்னானுங்க. வாய் வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அமுல் பேபி மேல எனக்கு என்னடா கோவம்? இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னார்ல, அதான். அதுக்கு நான் கோவப்படுறதா உன்னான்னு சொன்னனா? தேவையில்லாத வேலையை பார்த்துன்னு இருக்காத. எங்க 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 கூல். இப்ப எதுக்கு இவங்களை திட்டுறீங்க? சரி, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? ஏன்? ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணுவோம். இந்த வருஷம் ஸ்பெஷலா உங்களுக்கு கூட்டு போலான்னு நினைச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா வந்தா ஆகணும்ல? ம் போலாம். ஆ ஆனா எங்க? பிஜிபில. ஓகே. டேய் இந்த செயின் பிராக்கெட் எடுத்து வண்டியில மாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி குத்துரு. என்ன? சத்யா 3 வண்டி டெலிவரி பண்ணுன்னு சொன்னேன், நீ பாட்டில் போற? ஏண்டா நான் இருந்தாதான் வேலை பாப்பீங்களோ? அப்ப இவ்வளவு நாளா என்ன கத்துக்கினீங்க? ஒழுங்கா நான் வரத்துக்குள்ள 3 வண்டியை ரெடி பண்ணி டெலிவரி பண்ணிருக்கணும்.
புரிஞ்சுதா? போய் வேலையை பாருங்க. போலாமா? வாங்க போலாம். டேய் டேய், டேய் ஆ. நீ என்ன பண்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா நீ அங்க போயிடு. நான் இவங்களை கூட்டிட்டு வந்துறேன். ஓகே? நான் தனியா Bye. போணுமா? ஆமா. வந்துருங்க. பாய். ஆட்டோ இவனை நம்பி வந்ததுக்கு ஆட்டோலயே போயிருக்கலாம். யார் பண்ணி? ஒன்ட்டதாப்பா கேக்குற, யார் நீ? I'm from Vigilance. உங்ககிட்ட கருப்பு பணம் நிறைய இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் உங்க வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். யோ, என்னையா நடக்குது இங்க? ஐஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி 2 பேர் இருக்கீங்க இங்க. ஏன் வீட்டுக்கு ரைடு வர்றாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல? ஐயா, நாங்க 2 பேருமே ரிட்டையர் ஆனவங்க. எங்க வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாலே இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஏன்பா வாரண்ட் இருக்கா? ஓடுமின் ஓட உருமின் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. யார பார்த்து வாரண்ட் கேக்குறீங்க? ஆ? யார் யா நீ? எவ்வளவு பெரிய ஆபீசர் உங்க? உங்களை மதிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மரியாதை இல்லாம உட்கார்ந்ததும் இல்லாம வாரண்ட் இருக்கான்னு கேக்குறீங்க? வாயில அப்படியே குச்சி விட்டு ஆட்டிடுவேன். எந்திரியா முதல்ல. கெட் அப் ஐ சே. நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சென்னை சிட்டி. ஹலோ, யூ ஆர் ஒன்லி இன்ஸ்பெக்டர். இவர் யார் தெரியுமா? யாரு? ரிட்டையர்ட் ஐஜி. நான் வந்து ஹைகோர்ட் ரிட்டையர் ஜட்ஜி. நான் யாரு தெரியுமா? ஒரு நிமிஷம் சார். சார், உங்க போஸ்டர் நான் போட்டோ இல்ல 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 உங்க போட்டோ நான் போஸ்டர்ல பாத்திருக்கேன் சார். நீங்க யாரு? நீ யாரு சாமினா? நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ லோபோ சாமி. எம்எல்ஏவா? Glad to meet you, sir. Nice meeting you, sir. ஆமா, எந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்க? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா? இல்ல, இதுக்கு முன்னாடி எக்மோர்ல ஒரு ரைட் போயிட்டு வரோம், அத சொல்றாரு. எஸ் சார், நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, ஆனா இவர் டியூட்டில இருக்காரு. இவரை நீங்க விசாரிக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. ரைட் முடிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர், வாங்க நம்ம போய் நம்ம டியூட்டியை பார்க்கலாம். ஓகே. யோ, முதல்ல வாரண்ட காட்டுங்க. சர்ச் வாரண்ட் இருக்கா? எஸ். இது சீக்ரெட் மிஷன். இதுக்கு வாரண்ட் எல்லாம் காட்ட முடியாது. Yes. இன்ஸ்பெக்டர், ஃபாலோ மீ. எஸ் ஆபீசர். சீக்ரெட் மிஷனா? எதுவா இருந்தாலும் வாரண்ட் இருக்குல்ல? வாங்க, என்னன்னு கேட்போம். நில்லுங்கய்யா. ஒரு உயர் அதிகாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேனர்ஸ் இல்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ யாரு? காஸ்டியூம் பார்த்தா தெரியல. நான் தான் ஹெட் கான்ஸ்டபிள் பி மணிகண்டன். இங்க பாருங்க, டிஎஸ்பி போட்டிருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஏய், உன் சைஸுக்கெல்லாம் யாரையா போலீஸ் வேலை கொடுத்தது? அது ஒண்ணு இல்ல சார், டிபார்ட்மெண்ட்ல உங்கள மாதிரியே மண்டை வச்ச மாமா எனக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு வளர புள்ள தானே, வளர்ந்துருவேன்னு போஸ்டிங் பண்ணி கொடுத்துறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன உளறான் இவன்? இங்க ஏதோ தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குது? முதல்ல ரிட்டையர்ட் ஆன ஐஜிக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் எம்எல்ஏ வீட்ல என்ன வேலை? எம்எல்ஏவா? 2 பேரும் மொழியும் சரியில்லையே.
அப்ப இவனுங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, விட்டுறக்கூடாது. கேக்குறேன்ல, என்ன வேலையா இங்க வந்தீங்க? அபிஷியல் மீட்டிங் மாதிரி தெரியலையே. இல்லீகலா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் நடக்குது, கரெக்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு வந்தீங்க? டேய், என்னடா நடக்குதுங்க? இது எம்எல்ஏ வீடா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான்டா சொன்னானுங்க. புலிவாலை புடிச்சு நம்ம கையிலே கொடுத்துட்டானுங்கடா. இது விட்டாலும் கடிக்கும், விடாட்டியும் கடிக்கும். நாமளும் அதை தெரியாம கையில புடிச்சிட்டோம். ஓட்டு கேக்குற மாதிரி வீடு ஃபுல்லா போட்டோ இருக்கும்போது நினைச்சேன். அப்பவே இது எம்எல்ஏ வீடு தெரியாம போச்சு. உங்க மொழியை காட்டி கொடுக்குதே ஏதோ தப்பு பண்றீங்கன்னு. உங்களை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், ஆபீசர், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ரைடு நடக்கும்போது வெளியாளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஏதாவது ரூம்ல போட்டு போட்டுங்க. நான் வரல, நீ போடா. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? I'm going, officer. You officers, kindly cooperate with me. Come to that room. டேய், கையில கல்ல விந்தாச்சு கூட்டிடுடா. டேய், இழுத்துட்டு போங்க இவங்கள. உயரதிகாரி சொல்றாங்களா, வாங்க சார், வாங்க சார். நீங்க என் மாமா மாதிரியே இருக்கீங்க சார். நீங்க பெரியப்பா மாதிரியே இருக்கீங்க சார். என் வேலை போயிடும். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாங்க பெரியப்பா. பாத்து வாங்க, பாத்து வாங்க. உள்ள ஏசி எல்லாம் போட்டிருக்கேன். உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. போங்க சார், போங்க. லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம ரிலாக்ஸா வேலை பார்க்கலாம். ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க என் கூட வாங்க. நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. ஓகே, கம் ஆன். ஐயோ, முன்னாடியே இது எம்எல்ஏ வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஊரை விட்டே ஓடி இருப்பனே. இப்படி மாட்டி விட்டாலே திரௌபதி பேபி. இந்த எம்எல்ஏக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா தலைகீழ கட்டி போட்டு தொங்க விட்டு தோலை உரிச்சு உப்பு கட்ட போட்டுருவானே. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? உப்பு கண்டன் சொன்ன உடனே ஏதோ பிரமாதமான ஒரு ஸ்மெல் வருது. எந்த பக்கம் இருந்து வருது? இந்த பக்கம் இருந்தா வருது. நீ பண்ணது ரொம்ப தப்பு சத்யா. ஏன் அவர் அப்படி திட்டின? பாவம் அவர். என் அப்பா போட்டோ உடச்சிட்டான்டா அவன். என்னவே பண்ணாரு? தெரியாம தானே பண்ணாரு. உங்க வீட்டுல எல்லாரும் உன்னைய வேணாம் வேணாம் தானே சொல்றாங்க. ஆனா அவரு நீ எவ்வளவு திட்டினாலும் உன்னைய தேடி தானே வராரு. ஹேய், உடனே அவர் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காட்டாத. யாராவது தப்பா நான் வச்சுக்கேன், அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கணும். நீ தானே சொல்லியிருக்க, இப்போ நீ எப்படி பண்ற? அப்ப உனக்கு மட்டும் ஒரு சட்டமா? என்னங்க பண்ணா பிரபு? நீங்க இருந்த ரூம்ல பர்ஸ் இருந்துச்சு. அவன் இடத்துல நீங்க இருந்தாலும் சந்தேகப்பட்டதா செஞ்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. சொல்ல முடியல. நீங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா, சத்யா அப்படி பண்ணிருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் தாங்க அவனுக்கு அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அது தெரியாம இருந்தாலும் கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து சாரி கேட்டிருப்பான்.
அந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா நீங்க அவனை 1% கூட புரிஞ்சுக்கலையேங்க. தப்பு பண்ணோம் தெரிஞ்சாலும் எவங்க வந்து சாரி கேக்குறா? அவன சாரி கேட்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களேங்க. புரிஞ்சுக்காம உயிரோட விளையாடிட்டீங்களேங்க. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நீங்க திட்டிட்டீங்கன்ற கோவத்துல வேகமா கார் எடுத்துட்டு போனவன். என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு. சொல்லு. காரை கொண்டு போய் லாரியில இடிச்சுட்டாங்க. இப்ப சாக பொழைக்க கிடக்குறாங்க. நீ கோவமாவே இருமா, யாரையும் மன்னிக்கலாம் வேணாம். இப்ப சந்தோஷமா? இப்போ உனக்கு நிம்மதியா? சிஸ்டர் சிஸ்டர் ஐசியூ எங்க இருக்கு? ஐயோ, என் பையம்மா அடிபட்டு இருக்கா. பிரபு, என் பையம்மா. சார் இங்க சத்தம் போடக்கூடாது சார், உள்ள பேஷண்ட் இருக்காங்க. என்னம்மா ஆச்சு என் பையனுக்கு? ஐயோ, அவனுக்கு ஒரு சின்ன கீறல் பட்டா கூட என் வீட்டில் இருக்கிறவங்க தாங்கிக்க மாட்டாங்களம்மா. இப்ப நான் என்னம்மா செய்வேன்? பிரபு சார், ஒன்றும் இல்லை சார், அவருக்கு ஒன்றும் ஆகாது சார். பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்றாங்களம்மா. அவன் காரை வேகமாவே ஓட்ட மாட்டாமா. I don't run one jump with the hard boy sound. Ho 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 ho.
sound. Ho, ho, ho. I don't ramp and jump with the hardball sound. Ho, 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 ho. என்னடா அப்படி பாக்குறீங்க? மண்டு பொண்ண பார்த்ததும் நாங்க தான் அடையாளம் தெரியுதா? சுத்தமா தெரியல. பணம் பண்ணலாம், இவன் தான் பணம் பண்ண சொன்னா அங்க அம்மாவோட நம்பாது. அரை மண்டப்பனாய் அப்ப நானும் நீ இன்னும் கொஞ்சம் விளையாடணும் தம்பி. அதை நீ சொல்ற, நானாவது முளைச்சு 3 இலையாவது விட்டுருக்கேன். நீ இன்னும் முளைக்கவே இல்லை, நீ என்ன வளரணும்னு சொல்றியா? என்ன கொடுமை நாராயணா. டேய் மணி 10 ஆச்சுடா. என்னடா இன்னும் அவனுங்களை காணோம்? அவங்கெல்லாம் வருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமா இல்லை. நீ எதுக்கு வர சொல்லி போனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. டேய் நான் எம்எல்ஏ வீட்டுக்கு தான் ரைடு போறேன்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா இன்னும் சுத்தம். நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்த வைக்க பாக்குறாங்க தெரிஞ்சே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்றது வேஸ்ட் சத்யா. டேய் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் வருவான். டேய் அந்த குலபதத்துக்கு ஃபோன் பண்றா. ஏன் அமுல் பேபி கால் போலையா? டேய் சொல்றது செய்டா. என்ன சுவிட்ச் ஆஃப். அப்ப அமுல் பேபி சுவிட்ச் ஆஃபா? நினைச்சேன். பாத்தியா 2 பேர் என்ன வரமா செலவு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. நான் தான் சொன்னேனே அவனுக்கு வரமாட்டானு சத்தியா. அவனுக்கு ஆக வேண்டிய காரியெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நேற்று வந்தது கூட அவங்க மேலே உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏன் வெயிட் பண்ணோம்? நாம போகலாம். நிச்சயமாக வரமாட்டாங்க சத்தியா, வா போகலாம். ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனர் போலீஸ், சென்னை சிட்டி. மாப்ள நீ இன்ஸ்பெக்டர் கெட்டப் தான் போட்டிருக்க. டேய் இல்லடா டெப்டி கமிஷன் சொன்னியே அதான் சொன்னேன். டேய் பஞ்ச் டயலாக்ல லாஜிக்கா பார்க்க கூடாது. சுப்பீரியர் எடுத்து பேச பட்டாக்ஸ் அடிப்பேன். டேய் இன்னமும் வரமாட்டானுங்கன்னு சொன்ன. வந்துட்டாங்க. விஷயம் தெரிஞ்ச அப்புறம் என்ன செய்யறான்னு பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா, அவன் நல்லவன், தப்பு பண்ணவே மாட்டான். பார்க்கலாம், ரைடு போனா தெரிஞ்சிடும்ல. ஃபாலோ மீ. ஓகே சார்.
கான்ஸ்டபிள். எஸ் சார். ஒரு சுப்பீரியர் ஆபீசர் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம பப்ஜி ஸ்குவாட் லாபில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க. சார் வந்திருக்கேன். ஏன் லேட்டு? எத்தனை மணிக்கு வர சொன்ன உன்ன? ஏங்க கெட்டப்லாம் பண்ணி ரெடி ஆகி வரணுமா? அப்புறம் இந்த கெட்டப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? கெட்டப் ஓகேவா? நல்லாதான் இருக்குது, நல்லா இருக்குது. உங்க கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. குறிப்பா அந்த மீசை. எனக்கு தெரியும். என்ன ஒரு ஆணவ பேச்சு. வெல் திஸ் அவர் டீம். யார் இந்த பல்ராம் நாயுடு? என்னை கண்டுபிடிக்க முடியல. மரமண்டை இல்ல பணமண்டை. நான் தான் பண்ண மாட்டேன். போடா மரமண்டை. இதுதான் இந்த டீமோட லட்சணமா? ஏன்டா நீங்களாம் இப்ப ஆபீசர்ஸ். ஆபீசர் 1 மினிட். எனக்கு என்ன டயலாக்னு சொல்லவே இல்ல. ஏண்டா தேங்காய் மண்டை. கான்ஸ்டபிளுக்குலாம் டெம்ப்ளேட்டா ஒரே டயலாக் தான். என்ன டயலாக்? நீ அப்பப்ப என்ன பார்த்து சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஓகே? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். ஆபீசர்ஸ் ரெடியா? ரெடி, லெட்ஸ் கோ. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. முதல்ல இப்ப அங்க போலாம் வா. செக்யூரிட்டி ஓபன் பண்ணு மேன். ஹலோ தரியா. ஓபன் தி டோர். ஆபீசர்ஸ் கெட் இன். ஹலோ, நில்லுங்க. இங்க நின்னுட்டு இருக்கல, நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. யார் நீங்க எல்லாம்? யோ, என் காஸ்டியூம் பத்தி யாரு கேக்குற? ஐ அம் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மென்ட். என்ன இன்ஸ்பெக்டர் தானே? அதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? இங்க ஐஜியே வந்தா கூட ஐயா கிட்ட கேட்டு தான் உள்ள அனுப்புவோம். என்னங்க ஓவரா பண்றான்? இத பிரச்சனை பண்ணிர போறாங்க. இரு, நாங்க ஒண்ணும் கேட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா we are coming from. நீங்க போலாம் மேடம், நீங்க போங்க. அந்த பயம் இருக்கணும். துளைச்சிரும் ஒண்ணு. ஏங்க நில்லுங்க. ஆமா அவங்கிட்ட நீங்க என்ன கார்டு காட்டுனீங்க? இப்படி மிரண்டு போய் நிக்கிறான். டிரைவிங் லைசென்ஸ். முக்கம் ஆயிட்டனே. உன்ன மாதிரி பம்மி பேசினா வேலைக்கே ஆகாது. சவுண்ட் விட்டா டிரைவிங் லைசென்ஸ் என்ன பால் கார்டே காட்டிட்டு உள்ள வந்துடலாம். இன்னும் நீங்க என்னோட மெயின் பிக்சர் பார்க்கல. இப்போ பாப்பீங்க இந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு. ஆபீசர் அப்படியே ஒண்ணு விவரம் இல்லாதல கட்டலாம். கேள்வி கேட்க மாட்டாளேன்னு இந்த சனியில கட்டலாம். கடைசியில நமக்கே ஆப்பாய் போச்சு. நான் என்னங்க மாமா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? எதுவும் சொல்லாதடி. கையாட்டினா என் புருஷன் கையாட்டுறான்னு ஸ்ட்ரைட்டா போட்டு கொடுக்குற. இல்லைங்க மாமா, அப்ப நீங்க சொன்னது எனக்கு புரியலங்க மாமா. ஆமா, நான் எதை சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க? இப்ப கேளுடி. எல்லாத்தையும் அள்ளிட்டு போறானுங்க. இப்ப வந்து கேளு. இனிமே வெளியாளுங்க முன்னாடி வாய திறந்த ஊசிய வச்சு உதட்டுல குத்தி மூக்குல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ போச்சே, ஏதாவது செய்யணுமே, எடுத்துட்டு போயிருவானுங்களே. கட்சி ஆளுங்களுக்காக தகவல் கொடுக்கணுமே. போனை வேற புடிங்கிட்டானுங்க. ஏண்டி உன் போன் எங்கடி? அது அப்பவே எடுத்துக்கிட்டாங்க மாமா. சிரிப்பு வேற சிரிப்பு. குத்துனா என்ன பண்ணலாம்? அந்த ரூம்ல ஒரு லேண்ட்லைன் இருக்கு, முடிச்சிடுறேன். சம்திங் ராங். இறக்கு வா.
ஐயோ இவனு எங்க இருக்கானுங்களா? எப்படி போன் எடுக்கிறது? லைட்டா சொந்த நேரம் பார்த்து தூக்கிடுவோம். என்ன அரே வெங்கட்ராவ், பொட்டியில எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருக்கணும். அதுல சம்திங் ராங். அரே டூல்ஸா? அரே இது ஒர்க் அவுட் ஆகலே. மேன் இதை ட்ரை பண்ணி பாரு. என்ன எல்லா டூல்ஸ் எடுத்து வந்திருக்கா? பழக்க தோசத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அரே ஏ பத் இது வச்சு கூட ட்ரை பண்ணு மேன். அரே குடு. நைஸ் ஒர்க் மேன். ஐடி ரைடுன்னானுங்க, டூல்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கானுங்க. இவனுக்கு சிபிஐயா? பார்த்தா அப்படி தெரியலையே. கவனிப்போம். சாவறதுக்குள்ள இந்த வீட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போயிடணும். இந்த அம்மா படிக்காத பட்டிக்காடா இருந்தாலும் பாசத்துல கெட்டிக்காரியா இருக்கு. கேட்ட உடனே இந்த உடனே ஜூஸ் கொண்டு வரேன்னு போயிருக்கு. அம்மா இந்தாங்க சூஸ். வாங்க குடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூலிங்கா இறக்கிட்டே இருந்தாதான் உடம்பு குளு குளுன்னு இருக்குங்க. என்ன மதியம் சாப்பிட்ட மீன் வெளியே வருது? ஆமாங்க, எனக்கு ஒரு டவுட். இந்த மீன் குழம்பு இருக்கே, மீன் குழம்பு அதை யார் வச்சா? நான் தான். நீங்க தானா? அட 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 அட, என்ன பக்குவம், என்ன பக்குவம். கைய காட்டுங்க. இந்த கைய கண்ணிலேயே ஒத்திக்கலாங்க. அவ்வளவு மனம், அவ்வளவு ருசிங்க. என்னது ருசியா? நீங்க மாலையில போட்டிருக்கீங்க. நான் வாசனைய சொன்னேன், நான் சாப்பிடலைங்க. ஏன்னா மாலை போட்டிருக்கேன் இல்லையா, நான் சாப்பிடல. ஆனா முள்ளுதான் வாய்க்குள்ளே இருக்கு. என்னது முள்ளா? முள்ளு முள்ளு முள்ளு. கடிகாரத்துல 3 முள்ளு இருக்குல்ல, இந்த பாருங்க. சின்ன முள்ளு ஓடுதா, பெரிய முள்ளு ஓடவே இல்ல. அத சொன்னேன். ஆமா ஆமா. நீங்க மீன் முள்ளு நினைச்சீங்களா? ஐயோ என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க. சரி சரி. மீன் வந்த உடனே வாயில இருந்து உண்மையை வெளியே வருது. நம்ம குடிப்போம். நல்ல வேலை அந்த அம்மா பார்க்கல. மீச டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தூக்கி குடிப்போம். எம்எல்ஏ சார். என்னடி இது? சூஸ். பொடிங்க லூசு. ஏன் மாமா? மாமா மாமான்னு கூப்பிட்டு என்ன கோமால தள்ள பாக்குறியடி? சார் அவங்கள திட்டாதீங்க சார். இந்த ஜூஸ் மாதிரியே அவங்க மனசு. ஜூஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஆனா இனிப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்பெனி ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்வீட்ல. பிரபு சூப்பர். ஓ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ. என்னஸ்தியா? யார் அட்டன் பண்ணா? அமுல் பேபியா? அப்ப யார் அட்டன் பண்ணா? பிஏ. பிஏ புதுசா இருக்கல சத்யா. அமுல் பேபிக்கு பிஏ இருக்காருன்னு நமக்கு இப்பதானே தெரியுது. இப்ப போன் அட்டன் பண்ற பிஏ இத்தனை நாள் எங்க போயிருந்தாரா? காரியம் முடிஞ்சதும் ஒரு உண்மையா வெளியே வருதுல்ல. நான் சொல்லல அமுல் பேபி அட்டன் பண்ண மாட்டாரு, அட்டன் பண்ணாலும் வேற ஒருத்தவங்க தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு. நல்ல மாதிரி நடிச்சு நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டான்ல அந்த அமுல் பேபி. டேய் மரியாதை பேசுறா. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? இன்னும் இதுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கணும். இனிமே அந்த ஆளு இந்த ஏரியா பக்கம் வருவார் நினைக்கிற? காரியம் தான் முடிஞ்சிச்சுல, இனி எதுக்கு வர போறாரு? என் ஆளை எவ்வளவு நம்பின இப்படி பண்றானே சத்யா. டேய் அமைதியா இருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அமுல் பேபி அப்படி செய்யற ஆளு கிடையாது. இன்னுமா நீ அந்த ஆளை நம்புற? எல்லாமே பிளான் சத்யா. டேய் சில சூழ்நிலை சில பேரை தப்பா தான் காட்டும். உடனே நாம அவங்க தப்பானவங்க தான் முடிவு எடுத்துட கூடாது. அமுல் பேபி பண்ண தப்ப நானும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவரை வச்சே அவரு நல்லவர்னு உங்களுக்கும் நம்ம ஏரியா ஆளுங்களுக்கும் நான் நிரூபிக்கிறேன். அவரை வச்சே நம்ம ஏரியா பிரச்சனையும் சரி பண்றேன். இடத்தை ஏமாத்தி எழுதி வாங்கத்தான் பெரிய பிளானோட அமுல் பேபி உன்னை சுத்தி சுத்தி வந்திருக்காரு. உன்னை டைவர்ட் பண்ணாதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃபீல் அவுட்டு நம்மளாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை பத்தி நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. எல்லாரும் அமல் பேபியை சந்தேகப்படுறாங்கப்பா. ஆனா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லப்பா. நிச்சயமா அமுல் பேபி அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவன் மனசு எனக்கு தெரியும். அடுத்தவங்களை ஏமாத்தி பழகணும்னு நினைக்கிற ஆளு அவன் கிடையாதுப்பா. அவன் தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் நம்புறேன்ப்பா. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அதை நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன். மக்களுக்கு சேவை செய்யதான் நான் அரசியலுக்கு வந்தேன். ஒரு குண்டுமணி தங்கம் கூட ஏன் நான் போட்டுக்காம இருக்கேன்? எனக்கு பண ஆசையோ பதவி ஆசையோ கிடையாது. அது இனிமே வரவும் வராது. என் வாழ்க்கையும் என் உழைப்பும் என் மக்களுக்காக தான். அதனால என்னை பத்தி யார் எந்த வதந்தி எழுதினாலும் எனக்கு கவலையே இல்லை. அதெல்லாம் கண்டுக்காம என் சேவையை நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். தலைவர் வாழ்க! தலைவர் லோபோசாமி வாழ்க! தலைவர் வாழ்க! நம்ம தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! லோபோசாமி வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் லோபோசாமி வாழ்க! வாழ்க! தலைவர் லோபோசாமி வாழ்க! வாழ்க! தலைவர் வாழ்க! போதும். அந்த அம்மா காதல் மட்டும் விழுந்துச்சு. அப்புறம் நான் ஜென்மத்துக்கு எம்எல்ஏ ஆக முடியாது. கொஞ்சம் மூடிக்கிட்டு வாங்க. தலைவர் லோபோசாமி இங்க வழுக்க முடியும் ஒண்ணா. கம்முனு வாடாங்கிறேன். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். யோ ஆபரேட்டர் சார், என்னையா வேலையை பார்க்காம தண்ணிக்குள்ள ரோப் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்? ஒழுங்கா வேலையை பார்க்கணும். பிச்சு புடும் பிச்சு. ஏன் தலைவரே, இந்த அம்மா இந்த வெயில்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எனக்கு கேட்க தைரியம் இல்ல. நீ வேணா கேட்டு பாக்குறியா? தலைவரே, நீங்க கேக்குறதுக்கே பயப்படுறீங்க. நான் எப்படி தலைவரே கேக்குறது? தெரியுது இல்ல? அப்ப மூடிட்டு வா. இங்க இருந்து போற வரைக்கும் யாரும் வாயை திறக்க கூடாது. அது எது கேட்டாலும் ஆமா இல்ல அதை தவிர எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா சிங்கமோ புலியோ நரியோ கரடியோ இல்ல, எல்லாம் சேர்ந்த கலவை. அது எந்த நேரத்துல எப்படி யோசிக்கும் என்ன செய்யும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எது வேணா செய்யும். இப்ப பாடுறா.
தலைவன் நடிப்ப. அம்மா தாயே, அம்மா 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 வணக்கம்மா, அம்மா 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 வணக்கம்மா. மஜிலி குப்பை விஷயம் என்னாச்சு? நல்லபடியா போயிட்டு இருக்குமா. யோ, நிமிந்து நின்னு சொல்லியா? நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. உங்க முன்னாடி நிமிந்து எப்படிமா பேசுறது? ரொம்ப நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா நிமிந்து நின்னு சொல்லு. ஸ்மூத்தா போயிட்டு இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2-3 நாள்ல அந்த மக்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஏரியா விட்டு அடிச்சு துரத்திடுற. இன்னும் 2-3 நாள் இல்லையா? இத்தனை நாள் என்ன செஞ்ச? அந்த ஏரியாவுக்குள்ள சத்தியான்னு ஒரு பொண்ணு எதையுமே செய்ய விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு இல்ல. என்ன செஞ்ச? நான் எதுவும் செய்யலைங்கம்மா, அந்த பொண்ணே ஊருக்கு போயிருச்சு. இன்னும் ஒரு 20 நாள் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்காது. அது வர்றதுல வேலையை முடிச்சிட பாருங்க. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? என்ன மரியாதை குறையுது? ஓ அங்கேயா? ம். வித்தியாசமா மீன் பிடிக்கிறாங்க. அட பாவி, கயிறு உள்ள விட்டு விளையாடுறேன்னு கேட்கும் போது கூட கம்முன்னு இருந்தானே. இப்படி ஒருத்தல முழுசா உள்ள இறக்கிருக்கானே கொலகார பாவி. இதுக்கு தான் இந்த அம்மா இந்த வெயில்ல இங்க வந்து நிக்குதா? இது நம்ம நினைச்சதோட டேஞ்சரா இருக்கும் போல இருக்க. ஓ, யாருன்னு தெரியுதா? தெரியலையம்மா. என்ன பத்தி தப்பு தப்பா எழுதிக்கிட்டு இருந்தானே, குற்றம் குற்றமே நிருபர். அவன் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை தான் இது. நமக்கு இடைஞ்சலா இருந்தா இப்படிதான் சாவடிச்சிடணும். அத விட்டுட்டு ஊருக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. சரிம்மா. அப்பதான் நீலாம் கட்சியில வளர முடியும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு வந்தாக்கணும். சரி. டேய், இவனுக்கு ஏன்டா ஊட்டுற? அதானே சத்யாக்கு ஊட்டுறா. கேக்க நீங்க 2 பேரும் தானே சேர்ந்து வெட்டினீங்க. ஊட்டுறது மட்டும் அவருக்கு ஊட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் சத்யாக்கு ஊட்டுங்க. விடு நண்பா, விடு விடு விடு. போடா அந்த பக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கோபப்படாத. சத்யா, இப்போ நீங்க பிரபுக்கு ஊட்டி விடுங்க.
நானு இல்ல போதும். அந்த பேசுறா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லுங்க. ஏன்? உங்க ஜோடி பொருத்தம் செம்ம. நீ போடா அப்படி. பிரபு ஃபியான்சியை கூட்டு வரேன்னு சொன்னதும் ஒரு பொண்ணு தான் வரப்போறான்னு நினைச்சோம். ஆனா இவ்ளோ பொருத்தமா வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்த எல்லார் கண்ணும் பட்டிருக்கோம். கண்டிப்பா வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லுங்க. ஓகே? ஏங்க என்னங்க இப்படி நடக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த காஸ்டியூம்க்கு எப்படி நடக்கணும்னு தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா ஆட்டிடியூடா இருக்கணும். உங்க கால் ரெண்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க பாடியை ஃபிட்டா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். பாடியில ஒரு ஆட்டிடியூட் தெரியணும். ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்படிதான் நடக்கணும். எங்க நடக்க பாப்போம். எனக்கு நடக்க சொல்லி தரியா? சே அப்படி இல்லைங்க. இப்படி நடந்தா ஸ்டைலா இருக்கும். ஒன்னும் தேவையில்ல. நானா தான் இருக்கணும்னு எப்பவும் நினைப்பேன். ஏங்க உங்களை நான் டோட்டலா மாற சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் எனக்காக. அதான் எதுக்காக மாறணும்? என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என்னங்க இங்க வந்திருக்கவங்களாம் கொஞ்சம் வசதியான பசங்க. இப்படி நீங்க நடந்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஏதாவது டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்புறம் நான் டென்ஷனே அவங்ககிட்ட போய் சண்டை போடுவேன். இப்படி எதுவுமே நடக்க கூடாதுன்னா நான் சொல்றது நீங்க கேட்கணுங்க. ப்ளீஸ். சரியா? ஓகே? டென்ஷன் ஆகக்கூடாது. நான் அங்க போய் நிப்ப, நீங்க ஸ்டைலா நடந்து வரீங்க. ஆட்டிடியூட். ஓகே? கூல், கான்ஃபிடென்ட்டா இருந்தவங்க. கம். வாவ், சூப்பருங்க. வேற லெவல். ஏங்க நீங்க இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர ஆர்யா ஸ்டாக் மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் இங்க உள்ளவங்க பார்த்ததும் ஹாய் ஐம் சத்யா அப்படி சொன்னா செம்மையா இருக்கும். என்ன பேசணும்? ஹாய் ஐம் சத்யா இப்படி சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். வா. கான்ஃபிடன்ஸ். ஹாய் ஐம் சத்யா. ஆளெல்லாம் கூட வர சொல்லிட்டேன். அவங்க வந்து இதுக்கு நீதான் காரணமாமேன்னு ரெண்டே அதட்ட மட்டும் அதட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேல கொஞ்சமாவது இதுக்கு பயம் இருக்கும்டா. டேய் சொன்னா கேள்றா.
இப்ப உண்மையை சொன்னா அப்பா மேலயும் காண்டாயிருவா. அப்புறம் யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டா. நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். பரவாயில்லையா? நான் பாத்துக்கிறேன் விடு. அவளுக்கு டவுட் வராத மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத்தா எண்ட் பண்ணிடுவோம். ஹலோ சார், நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டனே. எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூ வார்டு எங்கன்னு கேட்டு கரெக்டா வந்துருங்க. சரிங்க சார். மாப்ள, போலீஸ் வந்துருச்சு. டேய், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலடா. ஒன்னு ஆரம்பிச்சு அதை கரெக்டா ஃபினிஷ் பண்ணணும். இடையில கேப் விட்டா ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் வந்துரும். டாட், வரவங்களுக்கு கரெக்டா நீங்க பேமெண்ட் பண்ணிருங்க. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரிடா, சரி. இங்க யார்ப்பா பிரபு? யோ, வந்தாங்க. சும்மா இருயா. அந்த பொண்ணு குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு டாக்டர் கிட்ட ட்ரெஸ்ஸிங் பண்றேன்னு போயிருக்கு. அது வந்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பி. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இங்க பாரு, நீ மிரட்டுல அந்த பொண்ணு அப்படியே பம்மி பயந்து பள்ளி மாதிரி செவுத்துல போய் ஒட்டிக்கணும். புரியுதா? அதெல்லாம் பிச்சலாம் தம்பி. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. யோ, என் கிட்ட பண்றது முக்கியம் இல்ல, அவங்க வந்த உடனே பண்ணு, அதான் முக்கியம். ஓகேவா? ஓகே சார், என் ஆக்டிங் மட்டும் போய் பாருங்க. ஒரு பொசிஷன்ல நின்னுக்க. ம். நான் போய் வரலான்னு பாத்துட்டு வந்துடுறேன். வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிரு. ஓகே சார். வரா பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பி. எப்படி சார் ஆச்சு ஆக்சிடென்ட்? அது இந்த லாரி மோதிருச்சு. லாரி உங்க மேல மோதிச்சா இல்ல லாரி மேல நீங்க மோதுனீங்களா? ரெண்டும் ஒண்ணுதான் இன்ஸ்பெக்டர். சார், நான் கேக்குறது லாரிக்கார மேல தப்பா இவரு மேல தப்பான்னு நான் கேக்குறேன். ஓ, ஆல்ரெடி லாரிக்காரனா நாங்க விசாரிச்சிட்டோம். இவருதான் தாறுமாறா கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. குடிச்சிருந்தீங்களா? ஏங்க இல்லங்க. ஐயோ, என் பையன் ஒரு டீடாட்டலர்யா. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்புறம் ஏன் இவரு தாறுமாறா கார் ஓட்டிட்டு போனாரு? அது அது ஒரு பொண்ணால இன்ஸ்பெக்டர். டேய் சசி, சும்மா இருடா. டாக்டர் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டேய், அது டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும்டா. Why dad? அதெல்லாம் அப்ப. இப்ப டாக்டர் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் தான் சொல்லுவாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர்? ஆமா. கேட்டுக்கங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க. அவன் சொல்ல மாட்டான் இன்ஸ்பெக்டர், சொல்ல மாட்டான். உண்மையை நான் சொல்றேன். ஒரு பொண்ணு இவனை கண்ணா பின்னா அசிங்கமா திட்டிருச்சு. அதனால மனசு உடைஞ்சு காரை வேகமா ஓட்டிட்டு போனவன் பாருங்க படுத்த படுக்கையாயிட்டா இன்ஸ்பெக்டர். படுத்த படுக்கையாயிட்டா. அப்ப அந்த பொண்ணு மேலதான் ஃபர்ஸ்ட் கேஸ் போடணும். யார் அந்த பொண்ணு? இதோ இந்த பொண்ணுதான். ஐயோ, நம்ம சத்யா. நம்ம மாட்டணும். இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏரியா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சே. இங்க என்ன பண்ணுதுங்க? புரியலையே. இவங்கதான் இன்ஸ்பெக்டர், இவங்கதான். இவங்களாலதான் இவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க இன்ஸ்பெக்டர், ஜெயில போடுங்க. என்ன தூக்கி ஜெயில போடணுமா? இரு, உனக்கு இருக்குது. என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்து நிக்கிறீங்க? போங்க. பூஜா சொன்ன சொருகிறோம். அவங்கள எதுவும் செய்யாதீங்க. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லா தப்பும் என் மேலதான். என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா என் நண்பனை? இப்ப கூட பழி அவன் மேல போட்டுக்கிறான். இவனை போய் நீங்க புரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. ச்சே, சோ சாட். டேய், கையேடு, அப்புறம் காசு தர மாட்டேன். ரெண்டு பேரும் என்னமா நடிக்கிறீங்கடா டேய்.
அப்போ எல்லாமே டிராமா தானே? இருங்கடா, உங்களுக்கு இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என் மேலதான் தப்பு. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறீங்க? கைவிலங்கு கொண்டு வரலையா? ஆமா. பரவாயில்ல, வாங்க கால்நடையாவே ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். எந்த ஸ்டேஷனுக்கு? எந்த ஸ்டேஷனுக்கா சார்? மறந்துட்டீங்களா? உங்க ஸ்டேஷனுக்கு தான் சார். போலீஸ் தான் அக்யூஸ்ட கூட்டிட்டு போணும். அக்யூஸ்ட போலீஸ் கூட்டிட்டு போக கூடாது. போங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர். எங்க நீங்க எங்க எப்படி பேசுறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் சார். நான் தான் ஜெயிலுக்கு போகணும். வேணா என்ன கூட்டு போங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க. அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கும் போதும் எப்படி பேசுறாருன்னு. இந்த நிலைமையிலயும் இப்படி உண்மையா பேசுற யாரையாவது நீங்க பாத்துக்கிறீங்களா? ஆனா இவரு பேசுறாரு. இவரே ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிடுங்க. டேய், என்னடா உள்டாவா போயிட்டு இருக்கு? நான் ஒண்ணு நினைச்சேன், வேற ஒண்ணு நடந்துருச்சு. நீங்க தான் காப்பாத்தணும். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட பேசணும். அங்க பாக்கலாம்டா, வாடா. சீக்கிரமா நடறா. சத்தியாடா, பக்கத்துல வர கூட்டமா இருக்காங்களேடா. வாடா சத்யா. ஒரே நிமிஷம் இருங்க. தெரிஞ்சவங்க போல. டேய், நீங்க எங்கடா இங்க? ஏரியா உள்ள பிரச்சனை ஆச்சு சத்யா, அதான் உன்னை கூட்டணும் போலான்னு வந்தோம். போன் பண்ணிருக்கலாம்ல. எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? இங்கே போல சத்யா. ஆமாண்டா, சிக்னல் இல்ல. டேய், என்ன தேடி வர அளவுக்கு என்னடா பிரச்சனை? நீ முதல்ல கிளம்பி ஏரியாக்குள்ள வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். டேய், இப்ப எப்பரா வர முடியும்? இங்க பாத்தியா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேருவாங்களாம். பார்ட்டில இருந்து நான் வந்தா தப்பா நினைச்சுப்பாங்கடா. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டே சத்யா. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கடா முதல்ல. ஹாய். ஹாய் தம்பி சாஸ், சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? எங்க ஏரியால ஏதோ பிரச்சனையா? ஏங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சத்யா அவங்க கூட அனுப்பிச்சு வைங்க, அது போதும். ஏதோ பெரிய பிரச்சனை போலகுது. நான் கிளம்பவா? சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிரு, தப்பா எடுத்துக்க போறாங்க. சச்சா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லிக்கிறேன். எனிவேஸ், 1 செகண்ட் கைஸ். ஆக்சுவலி சத்யாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். அவங்க கிளம்புறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் பாய் சொல்லணும்னு சொல்றாங்க. பாய் சத்யா. பாய் சத்யா. பாய் 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 சத்யா. பாய். பாய் பாய். சரி, நான் வரேன். வாங்கடா. பாய். டேய் பிரபு, எங்கடா போற? ஜஸ்ட் சென்ட் ஆஃப் பண்ணலாம் பார்த்தேன். ஓ, ஃபியான்ஸே பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்களோ? ஃபியான்சேவா? அதுக்கேண்டா இவ்வளவு ஷாக் ஆகுற?
டேய் இவங்க என் ஃபியான்ஸே இல்லடா. ஷீஸ் மை ஃப்ரெண்ட். நீ ஃபியான்சி கூட்டு இருந்தானே சொன்ன. ஓ அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா நீங்க 2 பேரும்? அப்போ நீங்க இப்போ வரைக்கும் இவங்க தான் ஃபியான்ஸே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. அது சரி. ஆக்சுவலா என் ஃபியான்ஸே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு முடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க. சரி நான் உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். பாய்.